அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி சுவாமி பத்மநாப சுவாமி கோவில் பற்றி ரகசியங்கள் அப்படின்னு சொல்லி ரகசிய அறைகள், இதில் இவ்வளோ சொத்து இருக்கான் அவ்வளோ சொத்து இருக்கான் அப்படின்னு பதிவுகள் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பூரி ஜெகநாதர் கோவிலோடைய இது கதவுகள், ரகசிய அறைகள், சொத்து பாதுகாக்கிற அறைகள், பாதுகாக்கப்பட்ட அறைகள்லாம் திறக்கப்படுது அப்படின்னு சொல்லி அதை பற்றின பதிவு. எனக்கு ஒன்று புரியல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பைசா 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 பைசா, எப்போ பார்த்தாலும் பைசா. நமக்கு கண்ணுக்கு முன்னாடி, கண்ணுக்கு கண்ணா, சொத்துக்கு சொத்தா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இது சொத்துன்னு நினைக்கிறது நமக்கு சொத்தை, நமக்கு மிகப்பெரிய சொத்தான பகவான் ஸ்ரீ ஜெகநாதரே இருக்கும் பொழுது எதுக்கு அப்படி நம்ம இவ்வளோ இருக்கான் அவ்வளோ இருக்கான் அப்படி ஏன் நம்ம பெருசாக இது பண்ணணும்? எனக்கு அதனுடைய தாத்பரியம் புரியலை. கண்ணுக்கு முன்னாடி நமக்கு சொத்தான அவ்வளோ பெரிய சொத்து, அவ்வளோ ஒரு பெரிய மதிப்புள்ள ஒரு சொத்து நமக்கு முன்னாடி இருக்குது பகவான். அவரை தாண்டியா நமக்கு பெரிய சொத்து இது? நமக்கு தாண்டி அவரை தாண்டி பணம் காசு இது ஆக போதா? நம்ம வரும் பொழுது கையில் என்ன கொண்டு வந்தோம், போகும்போது என்ன கொண்டு போக போகிறோம்? ஏன் எல்லாரும் பணம் 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 பணம்னு இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்கங்க, அதனால தாங்க நீங்கள் அப்படி சொல்கிற. சத்தியமாக இல்லைங்க, சத்தியமாக இல்லை. ஜாப் இல்லை, ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்படி ஜாப் கிடைக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன கஷ்டப்படணுமோ அந்த கஷ்டம் நம்ம படுத்த ஆகணும். அதை நான் படுறேன், பட தயாராக இருக்கேன். கஷ்டப்படுங்க, சம்பாதிங்க. சம்பாதிக்கிற காசை உங்களுக்கு வேணுங்கிறதுக்கு உபயோகப்படுத்துறதோடு இல்லாமல் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் எத்தனையோ கோயில்கள் சீரழிஞ்சு போயிட்டுருக்கு, பாழாயிட்டுருக்கு. அதுக்கு உபயோகப்படுத்துங்க, அதுக்கு நீங்கள் செய்யுங்க. நீங்கள் சொத்து சேருங்க சுவாமிக்கு. நம்ம அம்மா அப்பா தானே சுவாமிங்கிறது, நம்ம அம்மா அப்பா தானே. நமக்கு அம்மா அப்பாவை காமிச்சு கொடுத்தவர் தானே பகவான். அவர் பெரிய இவர் இல்லையா? நமக்கு அம்மா அப்பா இல்லையா? நம்ம அம்மா அப்பாக்கே அவர் தான் அம்மா அப்பா, நம்ம தாத்தா பாட்டிக்கே அவர் தான் அம்மா அப்பா. அந்த மாதிரி நான் சொல்கிறேன். அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி பதிவுகள் எனக்கு தோதுபடலைங்க. என்ன மாதிரி ப்ராபப்ளி நிறைய பேர் யோசிக்கிறவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா, ராதே ராதே, ஜெய் ஜெகநாத்.